பலனை அனுபவிக்கிற வருஷம், இயர் ஆஃப் ரிவார்ட். ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் சொல்லுங்க, இயர் ஆஃப் ரிவார்ட், பலனை அனுபவிக்கிற ஆண்டு, பலனை அனுபவிக்கிற ஆண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு அறிவிப்பு கூட, இந்த பக்கம் ஒரு தினசரி ஒரு டேட் போட்டு ஒரு குறிப்பு இருக்குதா, ஒரு சின்னதாக தெரியுற எல்லாருக்கும். ஆமாம், அதில் நீங்கள் ஏற்கனவே உங்கள் பர்த்டேஸ், உங்களோட வெட்டிங் டேஸ் எல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் தயவுசெய்து அதுலேயும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் இந்த வருஷத்தினுடைய ஒவ்வொரு ஸ்பெஷல் மீட்டிங், ஜப மாதங்கள் எல்லாம் அதில் உங்களுக்கு எழுதியிருப்போம். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அதை பார்த்து என்ன செய்யணும், முன்கூட்டியே அதற்காக ஜெபிக்கணும். சரியா? அது சும்மா நாங்களும் நடத்துகிறோம் அப்படின்னு இல்லை. அது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் இது இங்கே தான் இருக்கும். ஓகே, பின்னாடி வச்சுருவாங்க. எதுவோ இது இங்கே தான் இருக்கும், சர்ச்சில் தான் இருக்கும். நீங்கள் முன்கூட்டியே பார்த்து அதற்காக ஜெபிக்கணும். சரி, இந்த வருஷத்தில் எல்லாரும் கிரியை செய்கிறவர்களாய் மாறணும். எப்படி? அதுதான் இன்னைக்கு நம்மளோட மெசேஜ். வேகமாக நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 நாளாகமும் 15வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனம், பக்கம் 559வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? 2 நாளாகமும் 15வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனிக்க வேண்டியது மிக அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது இந்த வசனம் எப்படி தொடங்குகிறது? நீங்களோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாரையோ பற்றி சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? ஆமாவா இல்லையா? நீங்களோ அப்படின்னு வசனம் தொடங்குச்சுன்னா அப்போ அவங்களோ அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்படி தானே? அவங்க இப்படி இருந்தாங்க, ஆனால் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். நான் அதை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். கவனிச்சுக்கோங்க. அடுத்த வாரம் நான் மறுபடி கேட்பேன். எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. சரியா? சரி. ஆசா என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரம் இது. ராஜா பேர் என்ன? ஆசா. சரி, இந்த ஆசா ராஜா கர்த்தருக்கு முன்பதாக செம்மையானதை செய்தான், கர்த்தருக்கு பிரியமானதை செய்த ஒரு யூதாவின் ராஜா இந்த ஆசா. நிறைய ராஜாக்கள் எழுப்பினார்கள். சாலமோனுக்கு அப்புறம் 2 ராஜ்யம் பகுக்கப்பட்டது. நமக்கு நிறைய இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம், நமக்கு தெரியும். வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என 2ஆக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யத்தில் 10 கோத்திரம் சேர்ந்தது. அப்படிதான். எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் வடக்கு ராஜ்யத்தில் சேர்ந்தது. அந்த வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. எப்படி அழைக்கப்பட்டது? இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. மீதமுள்ள யூதாவும் பென்யமீனும் சேர்ந்து இந்த 2 கோத்திரங்களும் மாத்திரம் யூதா தேசமாக, இல்லை என்றால் யூதயா தேசமாக பகுக்கப்பட்டது, யூத ராஜ்யமாக பகுக்கப்பட்டது. சரியா? இதில் நல்லா கிளியரா இருக்கீங்களா? சரி. இந்த தாவீது ராஜாக்கு அப்புறம் வந்த ராஜாக்கள்ல பெரும்பாலான பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற வழியில கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை நடப்பித்தார்கள். பொல்லாப்பானதை நடப்பித்ததுனால கர்த்தர் அவர்கள் மேல கோபம் உண்டார். அவர்களை நிறைய ஜாதிகளின் கைகளிலே விற்று போட்டார். ஆமென். நீங்க நிறைய இடத்துல நாளாகமும் ராஜாக்கள் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரே அவர்களை விற்று போட்டார், கர்த்தரே அவர்களை ஒப்பு கொடுத்தார், இப்படிலாம் சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இதுல இந்த இஸ்ரவேல் கோத்திரம் இருக்குல்ல, நான் சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேல் ராஜ்யம், அந்த 10 கோத்திரங்கள் சேர்ந்தாங்க இல்லையா, அதுல மேக்சிமம் எல்லா ராஜாக்களுமே கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிதான் செஞ்சாங்க? பொல்லாப்பானதை செய்ததுனால ரொம்ப சீக்கிரமா அவங்க ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டாங்க. அசீரியா ராஜாவின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. பின் நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாங்கன்னே தெரியாமல் சிதறடிக்கப்பட்டார்கள்.
சரியா? இந்த யூதா ராஜ்யத்துல மட்டும் ஒரு சில ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறவர்களாக, கர்த்தருக்கு ஏற்றவர்களாக, கர்த்தருடைய வழியில நடக்கிறவர்களாக நடந்ததுனால கர்த்தர் யூதாவை என்ன செஞ்சார்? காப்பாற்றி வந்தார். இதுல ஒரு ராஜா தான் நம்ம ஆசா. சரியா? இந்த ஆசா கர்த்தர் அந்த 14வது அதிகாரம், நம்ம வாக்குத்தத்த வசனம் 15வது அதிகாரம் 7வது வசனம் இல்லையா? இந்த 14வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசாவினுடைய ஹிஸ்டரியை ரொம்ப சுருக்கமாக வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். இந்த ஆசா ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே கர்த்தர் ஆசா செய்த எல்லா காரியங்களிலும் ஜெயத்தை கட்டளையிட்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆசா எங்க போனாலும் ஜெயம், ஆசா எங்க போனாலும் வெற்றி. ஆமென். ஆசா எங்க போனாலும் இளைப்பாறுதல், யுத்தமே இல்லாத இளைப்பாறுதலை கூட கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு யுத்தம். சரியா? அந்த 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நான் அதை சொல்றேன். 14வது அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எத்தியோப்பியன் ஆகிய சேரா அப்படின்னு சொல்லக்கூடியவன் 10 லட்சம் படை வீரர்களோடும் 300 ரதங்களோடும் கூட இந்த ஆசாவுக்கு விரோதமாக வந்தான். அதுக்கு முந்தின வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஆசா அவனுக்கு கீழே இருந்த படைகளை என்ன செய்யறான்? லக்கம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,80,000 பேர் தான் இருக்காங்க. சரியா? வந்த சேனை எவ்வளோ? கிட்டத்தட்ட டபுள். அதுவும் இல்லாம 300 ரதங்கள் எக்ஸ்ட்ரா இல்லையா? அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆசா கர்த்தரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா நம்ம அடிக்கடி செய்கிற ஜெபம் இல்லையா? பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, நாங்க எங்க படைபலத்தையோ எங்க பலத்தையோ நாங்க சார்ந்து நிக்கல, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினால நாங்க என்ன செய்யறோம்? இந்த யுத்தத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொண்டபடினால கர்த்தர் இந்த ஆசாவுக்கு மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். சரி, அந்த வேதத்துல வசனம் அழகா இருக்கும், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு இருக்கும். யார் யுத்தம் பண்ணினார்? ஆமாம், நம்ம ஆராதனையிலே கேட்டோம் இல்லையா? நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லையா? அவருக்கு நிகராக எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் முடியுமா? முடியாது. அப்போ நான் உங்களுக்கு சொல்றது எல்லாம் இந்த காலை வேளையில ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கர்த்தரை சார்ந்து நிற்கும்போது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது உங்களுடைய பலம் குறைவா இருக்கலாம், உங்களுடைய ஞானம் குறைவா இருக்கலாம், உங்களுடைய திறமை குறைவா இருக்கலாம், உங்களுடைய செல்வம் குறைவா இருக்கலாம், நீங்க எப்படிப்பட்டவங்களா வேணாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக நிற்பார் என்றா நீங்க போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை இந்த ஆசா ராஜாவிடத்துக்கு அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசியின் பெயர் தான் என்ன அப்படின்னு சொன்னா அசரியா. சொல்லுங்க எல்லாரும், அசரியா. அசரியா என்கிற தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் ஆசாவோடு சில காரியங்களை சொல்லுகிறார். அதுல ஒண்ணுதான் என்ன? நம்முடைய வாக்குத்தத்த வசனம். நான் சொன்னேன் இல்லையா, நீங்களோ அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அப்போ வேற யாரோ இருந்திருக்காங்க, அப்படித்தானே? அதுதான் யார் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் இல்லையா, முதலாவது அந்த இஸ்ரவேல் ராஜ்யம். அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 1வது வசனத்துலனே நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் சொல்லிட்டு அடுத்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். சரியா? இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி
அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவிட இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்து இந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமே, ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் எப்போ தந்தார் தெரியுமா? ஏற்கனவே சொன்னேன், நவம்பர் மாதத்திலேயே கர்த்தர் இந்த வார்த்தையை திட்டமாய் தந்து அநேக அடையாளங்களை கேட்டிருந்தேன். ஆண்டவர் உறுதிப்படுத்தி தந்து சபைக்கென்று இந்த வருஷத்துக்கென்று இந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்கள் கண்களை மூடி டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, பிள்ளைங்களை பார்க்காதீங்க, தயவுசெய்து பிள்ளைகளை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த காலை வேளையில் உங்களை ஒப்பு கொடுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் எனக்காக தான்ப்பா தந்திருக்கீங்க, என் கூட பேசுங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க, எனக்கு தேவையானதை பேசுங்க, நான் என்ன செய்யணுங்கிறத எனக்கு கற்றுத்தாருங்கன்னு கேளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கான வார்த்தையை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வருஷத்தில் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை உட்பிரவேசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை உள்ளே பிரவேசிக்கட்டும், பலன் கொடுக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா, ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே. ஆவியானவர் மறைத்து வெளிப்படுவீராக. ஆவியானுடைய சத்தத்தை ஒவ்வொரு காதுகளிலும் கேட்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னொரு தடவை கூட எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இதை தான் நம்ம இந்த நாளில் நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் உங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கிரியை செய்யணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிரியை செய்யணும். இந்த வருஷம் நம்ம என்ன செய்ய போறோம்? கிரியை செய்ய போறோம். ஆமென். ஒரே ஒரு ஆமேனை தான் பார்க்குறேன், மற்றவங்க எல்லாம் ரெடி இல்லையா? கிரியை செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? கிரியை செய்ய போறோம். வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அப்ப கிரியை செய்யாம இருந்தா பலனை நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. இதையும் சொல்லுங்க, உங்க பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். கிரியை செய்யலைன்னா பலனை எதிர்பார்க்காதீங்க. கிரியை செய்யலைன்னா பலனை எதிர்பார்க்காதீங்க. சரி, ஏன் கிரியை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசித்து விட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளாக நம்ம போகலாம். முதலாவதாக சங்கீதம் 126வது சங்கீதம், அதனுடைய 5-6 வசனங்களை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 126, 5-6. இல்லையே, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவான்? கம்பீரத்தோடே வருவான். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், வசனம் வாசிக்க இன்னொரு ஆள் போட்டிக்கு வந்தாச்சு. சரியா? சரி, ஆண்கள் சைட்லேயும் இந்த மாதிரி சத்தத்தை கேட்கணும். சரியா? ஆசையாக இருக்குது, தயவு செய்து எடுத்து வாசிங்களேன். சரி, ஓகே. பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட
கண்ணீரோட விதைக்கலைன்னா கம்பீரத்தோட அறுக்க முடியாது. நம்மள அநேகருக்கு கம்பீரத்தோட அறுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை, அப்படிதானே? இங்க புல்பீட்ல இருந்து வார்த்தை எப்படி வரணும்? நீ கம்பீரத்தோட அறுப்பாய், நீ மாலாகாமல் தலையாவாய், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, இப்படிலாம் சொல்லணும் ரொம்ப ஆசை. ஆனா கண்ணீரோட விதைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படிதானே? விதைக்கிறதே இல்லை, அப்புறம் எங்க கண்ணீர் வர்றது இல்லையா? அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறான். அப்படின்னா விதைக்கிறதுக்கான விதையை சுமந்து கொண்டு போகிறவன் எப்படி போவான்? அழுது கொண்டு போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுதுட்டே போவான்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? ஆமா, ஒரு கரிசனையோட இல்லையா? அந்த என்ன வார்த்தை சொல்ல, ஒரு 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 ஏக்கத்தோட அப்படி போவான் இல்லையா? ஐயோ ஆண்டவரே, இந்த வருஷத்துல நான் விதைக்கிறேனே, கரெக்டாக மழை பெய்யணும், கரெக்டாக நல்ல பலனை தரணும், எந்த பூச்சி எதுவும் வந்து கெடுத்துடக்கூடாது, எலியெல்லாம் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படி பயங்கர நிறைய கவலைகள் அவனுடைய இருதயத்தில் இருக்கும், அப்படிதானே? அப்படி தான் கொண்டு போய் என்ன செய்வான்? விதைக்கிறான். ஆனால் அவன் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு எப்படி வருவான்? இப்போ நான் உங்களை கேட்குறேன் பாருங்க, விதையை சுமந்துட்டு போகிறது ஈஸியா, இல்லைன்னா அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வருகிறது ஈஸியா? கொஞ்சம் சொல்லுங்க. விதையே, ஏன்? விதை கொஞ்சம் தான் இருக்கும் இல்லையா? ஒரு சாக்கு விதை போட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு விவசாயத்தை பற்றிலாம் ரொம்ப தெரியாது. ஒரு சாக்கு விதையை போட்டாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு சாக்கா எடுத்துட்டு வருவாங்க. எவ்வளோ எடுத்துட்டு வருவாங்க? ஆமாம், சாக்கெல்லாம் பத்தாது, அப்படி தானே? ஆமாம், 100 சாக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? இப்போ எப்போ வருத்தத்தோடு வரணும்? அப்போ தானே வெயிட். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் எப்போ அழுது கொண்டு போகிறான்? விதைக்கும் போது. நான் உங்களுக்கு இப்படி சொல்லணும்னு விரும்புகிறேன். நீங்கள் விதைக்கும் போது, நீங்கள் கிரியை செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் இருப்பாங்க. அது உங்களுக்கு இரட்டிப்பான சந்தோஷத்தை தரும். ஆமென், ஹல்லேலூயா. கம்பீரத்தோட அறுக்க வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிற வசனம். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் அநீதி உள்ளவர் அல்லன்னு சொல்லுகிறவங்க ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அநீதி உள்ளவர் இல்லை என்று சொன்னால் உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற நீதியின் பலனை தருவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தருகிறதற்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் நிறைய மனுஷர்களுக்காக உழைத்திருப்போம், அப்படிதானே? அப்படிதானே? நிறைய பெற்றோருடைய இன்றைய ஏக்கம் என்ன? ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி அப்படியே வளர்த்தேனே. ஆனால் இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய ஏக்கத்தை கேட்குறோம். பிள்ளைகள் சொல்லவே வேணாம் இல்லையா? அது இல்லாமல் நீங்களே நிறைய மனுஷர்களுக்கு என்ன செஞ்சுருப்பீங்க? உதவி செஞ்சுருப்பீங்க. நிறைய நேரங்களில் நம்ம அவங்களுக்காக எவ்வளோ உதவி செஞ்சுருக்கோம். இந்த காரியத்தில் எனக்காக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் நிற்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவன் மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. யாரு? மனுஷரால் அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விதைச்சதுக்கான, நம்ம கிரியை செய்ததற்கான பலனை நம்மை அனுபவிக்க வைக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுலேயும் இந்த வசனம் குறிப்பாக சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் உலகத்துக்காக உழைக்கிறீங்க, கிரியை செய்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள், கர்த்தருக்காக செய்கிறீங்க பாருங்கள். சில கிரியைகள் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம், இதை எல்லாம் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, வாசிங்க, கொஞ்சம் வேகமாக வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம்.
ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் வசனம் வசனமா பேசுவோம், அப்படிதானே? வாயை திறந்தாலே வசனம் தான். வசனம் தெரியாதவங்க யாரும் கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. பயங்கரமா விசுவாசம் பேசுவோம், கிரியையில ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் இந்த வசனத்தை. யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துலேருந்தே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எடுங்களேன் எல்லாரும் எடுங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அப்படியே அடுத்த வசனத்தில் பார்த்தோம் அப்படி சொன்னா, ராகாப் எனும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் ரொம்ப ஈஸியாக விளங்கி கொள்கிற பகுதி தான் இது. பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட விசுவாசிகளாக தான் இருக்கும். நம்ம கண் கூட பார்க்குறோம், ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, வஸ்திரம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா நிறைய பேர், நீ குளிர் காய்ச்சிக்கோப்பா, குளிரில் வராதப்பா, ஐயோ இப்படி குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறியே, நீ போய் நல்லா சாப்பிட்டு பசியா. சாப்பிட்றதுக்கு அவளுக்கு எங்கே சாப்பாடு இருக்குது, அப்படி தானே? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? குளிர் காய்ந்து பசியாருங்கள். கிரியைகளில் ஒன்றுமே கிடையாது. அப்போ வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தை அறிக்கை இடுகிறதுல மாத்திரம் இல்லை. ஏன்னா நம்ம கிரியைகள் இல்லாம வெறுமனே விசுவாசிக்கிறவர்களா இருந்தா, நான் சொல்லல, பைபிள் சொல்லுது, we are very much equal to யாரு? பிசாசு. சரியா? பிசாசும் என்ன செய்தான்? தேவன் ஒருவர் உண்டுன்னு விசுவாசிக்கிறான். பிசாசுக்கும் நல்லா தெரியும் ஏசப்பா உண்டுன்னு தெரியும், அப்படிதானே? அதனால்தான் விசுவாசித்து நடுங்குகிறது. ஆனா பிசாசு என்ன செய்ய மாட்டான்? கிரியை செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு பொல்லாத கிரியை மட்டும்தான் செய்ய தெரியும், இல்லையா? அப்போ நான் வெறும் வாயிலே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கும் அவனுக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பாருங்க, நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனான ஆபிரகாமை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவரே விசுவாசிக்கிற நம்மளை மாதிரி, சரியா? வர்ஷிப்ல எல்லாம் என்ன சொல்லுவோம்? உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பே இயேசுவே எல்லாம் சொல்லுவோம். ஆனா ஒரு பிரச்சனை வந்தாதான் தெரியும் அந்த நேசம் எல்லாம், அப்படிதானே? உலகத்தின் நேசம் வந்தாதான் ஆண்டவர்கிட்ட இருக்கிற நேசம் என்னன்னு நமக்கு தெரியும், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா?
பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவரை நேசிக்கிறேன் உங்க உண்மை விசுவாசிக்கிறேன், நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு வாயில மட்டும் சொல்லிட்டு இல்லை, என்ன செஞ்சான்? கொண்டு போய் வச்சுட்டான். பிள்ளைய பலிபீடத்துல கொண்டு போய் கிரியைகளினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ராகாப் எனும் வேசி சொல்றா, உங்களை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பயம்ப்பா, உங்களை பத்தின சிந்தையினால எங்க ஜனங்களுடைய இருதயம்லாம் கரைந்து தண்ணீராய் போயிட்டு. வெறும் வார்த்தையில சொல்லிட்டு அவ அதை செயல்ல காமிக்காம இருந்திருந்தா அவளுக்கு அதனால பிரயோஜனம் உண்டாயிருக்குமோ? அவர் ரட்சிக்கப்பட்டிருப்பாளோ? இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளாக ராகாப் எனும் வேசி சேர்க்கப்பட்டிருப்பாளோ? இல்லை. அப்போ நிறைய ஆவிக்குரியவர்கள் கூட இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார்கள், ஆனா செயலில் ஒண்ணுமே கிடையாது. விசுவாசத்தின் கிரியை ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம், ஆண்டவர் தான் மெய்யான தெய்வம். எங்க அறிக்கை பண்ணுவோம்? சபையில. நான் அதனால தான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், இந்த பொருத்தனை பண்ணும்போது நான் சபையில சாட்சி தேவையே இல்லை. அப்படியா? சபையில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எதுக்கு உன் சாட்சி? ஈஸியான பொருத்தனை அப்படிதானே? ஆண்டவரே எனக்கு இதில் விடுதலை தந்துட்டா நான் எஞ்சி சபையில் ரொம்ப எஸ்கேப்பிசம் இல்லை, அப்படிதானே? சபையில் அதுக்காக நான் சபையில் சாட்சி சொல்லாதீங்க நான் சொல்ல. இங்கேயும் அறிக்கை பண்ணுங்க. இங்கே அறிக்கை பண்ணலன்னா வெளியில் போய் அறிக்கை பண்ண மாட்டோம், அது வேற. சரியா? அதனால சிஸ்டர் சொல்லிட்டாங்க, இனிமே நான் சாட்சி சொன்னேன்னா பாருங்க அப்படின்னு நினைக்காதீங்க. சரியா? சபையிலையும் அறிக்கை பண்ணுங்க, நான் அது தப்புன்னு சொல்ல. ஆனா உங்க பொருத்தனைன்னு ஒன்று பண்ணும்போது அதை வேல்யூவா பண்ணும். ஆமே, ஹல்லேலூயா. நம்ம அறிக்கை பண்ணிடுவோம், ஏசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணிடுவோம். ஆனா வெளியில போய் 4 பேருக்கு சொல்ல பயப்படுவோம், அப்படித்தானே? அவன் என்ன நினைப்பான்? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த கிறிஸ்மஸ் டைமில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம், அப்படி தானே? நிறைய பேர் உற்சாகமாக செஞ்சுங்க. உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வருஷத்துலேயும் நான் உங்களுக்கு அசைன்மெண்ட் தரேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்கு செய்வார். சரியா? என்ன அசைன்மெண்ட் தெரியுமா? உங்கள் வீடுகளில் ப்ரேயர்ஸல் ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க. சரியா? ஜெபிங்க. அதுக்கான சூழ்நிலை இல்லைன்னா கூட என்ன செய்யுங்க? ஜெபிங்க. ஆண்டவர் இந்த வருஷத்துல எப்படியாவது ப்ரேயர்ஸல் ஆரம்பிக்கணும், என் வீட்டில் ஆரம்பிக்கணும், எனக்கு ஆசை இருக்குது. ஜெபிங்க, ஆண்டவர் வாசலை திறப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிங்க. ஆண்டவர் ஜனவரியிலே ஜெபிங்க, ஆண்டவரே இந்த வருஷம் சபைக்கு நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா அடுத்த வருஷம் நம்ம சபை எப்படி இருக்கும்? அடுத்த ஜனவரி நம்ம உட்காரும்போது நம்ம இந்த சேர்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன செய்யணும்? நெருக்கி போட வேண்டியது வரும், அப்படி தானே? ஆமாவா? அப்போ அப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுங்க. அப்போதான் நம்ம விசுவாசம் சொல்றதுல அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா நான் எவ்வளோ வாய்க்கிலேயே பேசினாலும் கிரியைகள் இல்லைன்னா என்னுடைய விசுவாசம் ஆல்மோஸ்ட் டெட், செத்ததா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால கிரியைகளை செய்ய பிரயாசப்படுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வருஷம் நான் கிரியை செய்கிறவனாக, நான் கிரியை செய்கிறவளாய் மாறணும். உங்களுக்காக, உம்முடைய நாமத்திற்காக அன்பின் பிரயாசத்தை செய்கிறவளாய் நான் மாறணும். ஆமே, உங்களுக்காக நான் என்ன மாற்றிக்கணும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரியை செய்கிறவளாய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், கலாத்தியர் 6வது அதிகாரம் 9-10 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால், தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அதனால நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமே, ஹல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால் அதிகமாக கர்த்தருடைய கிரியையில் பெருகுகிறவளா இருக்கு. நான் போன வருஷமே உங்களுக்கு சொல்லி தந்தேன், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் தசம பாகத்தை போடும்போதே இன்னொரு பங்கு என்ன செய்யணும்? ஏழைகளுக்குன்னு ஒரு பங்கை எடுத்து வைங்க. இதுதான் கரெக்டான தசம பாகம். சரியா? கர்த்தருடைய வசனத்துலேயும் இதுதான் கர்த்தர் முதலாக தசம பாகத்தை பற்றி சொல்லி கொடுக்கும்போது லேவியர் ஆகமும் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அதில் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பங்கு என்ன செய்யணும்? லேவியனுக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய தசம பாகம்
லேவியனுக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் பரதேசிக்கும் எல்லாருக்கும் சேர்ந்தது தான் தசம பாகம். அதனால லேவியருக்குன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்காக நீங்கள் ஒரு பங்கை எடுத்து வைக்கிறது போல ஏழைகளுக்காக என்ன செய்யுங்க, ஒரு பங்கை எடுத்து வச்சு பாருங்க, அதுக்கான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு செலவழிச்சிடக்கூடாது, என்ன செய்யணும், கொடுக்கணும். சரியா? சரி, எதுக்காக நம்ம கிரியை செய்யணும் தெரியுமா? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாக நம்ம போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். எல்லாரும் நல்லா கவனிங்க. அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட. வசனத்தை நல்லா கிளியரா பார்த்தீங்களா? அவனுடைய கிரியைகளின்படி. இன்னும் சில விசுவாசிகள் இருக்காங்க, எப்படி தெரியுமா? என் மனைவி என்ன செஞ்சிருவா, என் மனைவி எல்லா ஊழியத்திலையும் பங்கெடுத்துடுவா, என் மனைவி எல்லாத்துலேயும் ஆண்டர் கிரியையிலெல்லாம் என் மனைவியை விட்டுரு, நீ போ. பிள்ளைகளை இன்னும் சிலர் என்ன செய்வாங்க, பிள்ளைகளா நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவருடைய காரியத்துக்கு வாங்க. சிலர் என்ன செய்வாங்க, ஏன் கணவர் கர்த்தருடைய காரியத்தில் எல்லாம் கரெக்டாக இருப்பார், அவர் அதெல்லாம் செஞ்சிருவார். இல்லை இல்லை இல்லை, இதை வச்சுலாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போய் நிற்க முடியாது. வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கிரியைகளின்படி நீ கர்த்தருக்காக என்ன செய்தியோ அதை தான் கர்த்தர்கிட்ட கொண்டு போக முடியும். ஆமேன். உங்கள் கிரியைகள் உங்களோட கூட வருகிறது, அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஆமேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமேன். அருமையான ஒரு பழைய பாட்டு ஒன்று, நான் மறந்துட்டேன் லிரிக்ஸ் எல்லாம். அதில் ஒரு வரி இப்படியா வரும், இந்த உலகத்தில் நீ என்ன சம்பாதித்தாலும் கொண்டு போக முடியாது, ஆனால் கிறிஸ்துவுக்காக நீ சம்பாதித்தது எதுவோ அதை மட்டும் தான் நீ என்ன செய்ய முடியும், கொண்டு போக முடியும். உங்கள் கிரியைகள் மாத்திரமே உங்களை பின்தொடரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் நம்ம அதிகமாக தியானிக்க போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் பேசும்படியாக சொன்ன ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி அதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இப்போ எல்லாரும் அந்த 2 நாளாகமம் 15வது அதிகாரத்துக்கு வருவோம். 2 நாளாகமம் 15வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ அந்த அசரியா தீர்க்கதரிசி நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு சொன்னப்போ ஆசா எந்திரித்து சில காரியங்களை திடன் கொண்டு கர்த்தருக்காக சில கிரியைகளை செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஆசா என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அருவருப்புகளை அகற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்தார்? அருவருப்புகளை அகற்றினார். இஸ்ரவேல் அந்த யூதா பென்யமீன் தேசத்துல எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, அருவருப்புகள் இருக்கக்கூடாது. அருவருப்புகள்னா இன்னொரு வேர்ட்ல சொல்லணும்னா கர்த்தருக்கு பிரியம் இல்லாத எல்லாமே என்னதான், அருவருப்புகள். ஆமென், ஹல்லேலூயா. உன் கிரியைக்கு பலன் வேண்டுமானா நீ முதலாவது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள்ளே காணப்படுகிற, எனக்குள்ளே காணப்படுகிற, உங்களுக்குள்ளே காணப்படுகிற அருவருப்புகள் முதலாவதாக என்ன செய்யப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். சரியா? சில அருவருப்புகளை மாற்ற நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். துன்மார்க்கனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கன் நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டு நான் மணிக்கணக்காக ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன் அப்படின்னா அது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. ஆமென். கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையோ ஒன்று என் வாழ்க்கையில் அனுமதித்து விட்டு நான் முழங்கால் போட்டு 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபித்தாலும் என் ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானது. முதலாவது நான் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் உட்காரதுக்கு முன்னாடி என்னை நான் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது, அதுவும் வசனம் தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய கேள்வி இதுதான், நான் அத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேனே, நான் அவ்வளோ ஜெபிக்கிறேனே, ஏன் எனக்கு பதில் வரல, ஏன் எனக்கு ஆண்டவர் செவி கொடுக்கல? அதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் வழி கர்த்தருக்கு முன்பதாக பிரியமா இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும், என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும், என்னை நானே சோதித்து அறியணும். என் வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லையோ அப்படின்னு சொல்லி சோதித்து
அறியணும். சரியா? முதலாவதாக. இரண்டாவதாக உபாகமம் 18வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் 14 வரை வேகமா யாராவது ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 18 9 முதல் 14 வரை. ம் 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 ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, இந்த ஜனங்கள் அப்படின்னா நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் உள்ள ஜனங்கள் பின்பற்றுகிற எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்பற்ற கூடாது. அவங்க சடங்குகளை பின்பற்றலாம், அவங்க சம்பிரதாயங்களை பின்பற்றலாம். ஆமே, அவங்க நாள் பார்க்கலாம், அவங்க குறி சொல்றத கேட்க போகலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. கொடைக்கானல் வந்த பிறகு இப்படிலாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். விசுவாசிகள் ஆவிக்குரியவர்கள் சின்ன வயசுலேருந்தே நகை போடாமல் வளர்ந்தவங்க கூட குறி கேட்க போகிறாங்களாம், மந்திரம் செய்ய போகிறாங்க, ஓத போகிறாங்க. இப்படியெல்லாம் கேள்விப்படும் போது அப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள் சொல்கிறதுல என்ன அர்த்தம்? அவனும் நாள் பார்க்குறான், நானும் நாள் பார்க்குறேன். அவனும் நல்ல நேரம் பார்க்குறான், நானும் நல்ல நேரம் பார்க்குறேன். அவனும் குறி சொல்லுகிறவன்ட்டு போகிறான், நானும் குறி சொல்லுகிறவற்றில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இதை எல்லாம் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். அப்போ அந்த அருவருப்புகளை நான் என் வீட்டில் சேர்த்து வச்சுட்டு, நான் எனக்குள்ளே சேர்த்து வச்சுட்டு, ஆண்டவரே என் கிரியைகளுக்கு பலன் தாருங்கன்னு சொன்னால், ஆமாம் பலன் வரும். எதுக்கு? நீ செஞ்ச கிரியைக்கு பலன் வரும். நீ என்ன கிரியை செஞ்சு வச்சிருக்க? ஆமே, ஹல்லேலூயா. ஆமாம், இங்கே நிறைய பேருக்கு பிசாசு துரத்தும் போது சொல்லுது. சும்மாலாம் பிசாசு கூட வராது, நம்ம போய் வாங்கி கட்டி வச்சுக்கிறது. இப்படிதானே? அப்படிதானே? ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எந்த பாரம்பரியத்தையும் எந்த சடங்காச்சாரங்களையும் மற்றவர்களுக்காக, மனுஷர்களுக்காக, சொந்தக்காரனுக்காக, உறவுகளுக்காக, பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஒன்றை நீ மாற்றிக்காத. நீ அவனை மாற்றுறதுக்காக அழைக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவங்கள மாற்றுறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். அவங்கள போல ஃபாலோ பண்றதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம். நம்முடைய சபையில் அப்படி யாராவது சடங்காச்சாரங்களை பின்பற்றி உங்களுடைய ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நீங்கள் விரும்பினா தயவு செய்து எங்களை கூப்பிடாதீங்க. ஆண்டவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அப்போ எங்களுக்கு என்ன வேலை அங்கே வந்து? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பினீர்களானா கர்த்தர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். ஆமே, எதுக்கு செய்கிறீங்க தெரியாது, எல்லாரும் செய்கிறாங்க, அதனால செய்யாதீங்க, செய்யாதீங்க. நீங்கள் வித்தியாசத்தை காண்பிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆப்போசிட்டாக செய்யுங்க. அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஆப்போசிட்டாக செய்யுங்க, அதுலலாம் தப்பு இல்லை. கர்த்தருடைய காரியத்துக்காக வைராக்கியமாக நில்லுங்க. கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டினா கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு பகுதியை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 17 வரை உள்ள வசனங்கள் நம்ம அடிக்கடியே தியானிக்கிற பகுதி தான். வேகமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14. ம் 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 ஆனப்படியா நீங்கள் என்ன செய்யணும்? 14லேருந்து வாசிக்க சொன்னேனே.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்பந்தம் கிடையாது. ஒளிக்கும் பாருங்க, வசனம் சொல்லுது, நான் ஒளியிலே இருக்கிறேன்னு நினைச்சு இருளுக்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய அன்பு இல்லை. ஆமேன், ஆமேன். நம்மளுக்கு நல்லா தெரியும் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமா. நம்மளுக்கு நல்லா தெரிகிற ஒரு காரியத்தை நான் செய்து விட்டு கர்த்தர் என் கூட தான் இருக்கா சொல்றதுல அர்த்தமே கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இது வெறும் திருமணத்துக்கு மட்டும் இல்லை. இது வெறும் திருமணத்துக்கு மட்டும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சபையே, அவிசுவாசிகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, வேசியோட இணைந்திருக்கிறவன் அவளுடைய சரீரத்தோட, தெரியாத வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் இருக்கு, இப்போ எடுக்க வேண்டாம். பாருங்க, எப்படி ஒரு கணவன் மனைவி ஒரே சரீரம்னு வசனம் சொல்லுது, அப்படித்தானே? கர்த்தர் இணைத்த கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். அப்படியானா நம்ம வேசியோட இணைந்திருந்தால் வேசியோட ஒரே சரீரமா இருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாரோடு இணைந்து இருக்கிறோமோ அவங்களுடைய சாயல் நம்மளை அறியாம நமக்குள்ள என்ன செஞ்சிடும்? வந்துடும். சரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாலிப பையனுடைய சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பையன். அவனுடைய சாட்சி என்ன? அவன் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நிமித்தமா பிசாசு யாருக்குள்ள வந்தாச்சு. பார்த்தீங்களா? சின்ன கேப் கொடுக்காதீங்க. நீங்க அதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். நீங்க தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வசனம் அப்படித்தானே சொல்லுது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், ஒருவேளை நீ உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க கூட உட்கார்ந்து இருக்கிறியா, இப்ப நீ அவங்க கூட இணைக்கப்பட்டு இருக்கிறேன்னு என்ன செஞ்சிடணும்? கிளம்பி போன ஆண்டவர் சொல்ற, பிரிந்து போய், அவங்க நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். ஆமென். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிள்ளையாவும் இருப்பேன், நான் அசுத்தத்தோடையும் இருப்பேன்னு சொல்லி ஒருத்தரும் இருக்க முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நான் யாருக்கோ எதுக்கோ ஏதோ ஒரு அசுத்தத்துக்கு கொடுத்து விட்டு கர்த்தர் என் கூட இருக்கிறார் நான் மாத்தட்டி பேச முடியாது. கர்த்தர் எச்சரிக்கிற செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. நான் என் வாயில வேணா சொல்லிக்கலாம், ஆனால் கர்த்தர் என் கூட இருக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப பிராயத்தில் எனக்கு ஒரு ஆன்ட்டி சொல்லி தந்த காரியம் இது. நான் ஒரு வழியில் போயிட்டு இருந்தேன். சரியா? நம்ம என் மம்மி இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. சரியா? இந்த சாட்சியை நான் இன்னைக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆவியானவர் உணர்த்துறதுனால நான் சொல்கிறேன். ஆமென். நான் எனக்குன்னு ஒரு ஸ்கெட்சு போட்டு நான் போயிட்டு இருந்தேன், யாருக்கும் தெரியாது. ரொம்ப நல்ல பிள்ளை தான். சர்ச்சுக்கு போனால் என்ன மாதிரி நல்ல பிள்ளை யாரும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஜெபிக்க சொன்னால் நான் தான். ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆமென். அப்போ ஆவியானவர் அவங்க மூலமாக ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டார், இன்னைக்கு நீ முடிவெடு. நான் வேணும்னா நீ போகிறால ஒரு லைனு, அதை விட்டுட்டு என்ன செய்யணும்? வரணும். நான் வேணான்னா நீ என்ன செய்யலாம்? போகலாம். அன்னைக்கு முடிவெடுத்தேன், ஆண்டவரே நீங்கள் போதும். நீங்கள் இல்லாத லைஃபாங்க அது.
ஆமே. ஆண்டவர் இல்லாத லைஃப் என்ன லைஃப்? நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணாலும், எனக்கு எவ்வளோ ஆஸ்திகள் இருந்தாலும், நான் எவ்வளோ அழகானவனை கல்யாணம் பண்ணாலும், நீங்க இல்லைன்னா லைஃப் வேஸ்ட். ஆமே. அன்னைக்கு முடிவெடுத்தேன், ஆண்டவரே நீங்க போதும், நீங்க போதும். அன்னைக்கு தான் நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நாள். நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற எதுக்கோ கொடுத்து வச்சுட்டு, ஏன் இருதயத்தை வேற எதுலையும் நிரப்பி வச்சுக்கிட்டு, ஆண்டவரை எனக்குள்ள வாருங்க, பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ள இருக்குன்னு இருக்க மாட்டார். நான் வேணா பெற்ற அபிஷேகத்தை வச்சு ஏதோ ஓட்டிட்டு இருக்கலாம். நான் ஒரு காரியத்துக்கு என்ன விட்டு விட்டு ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கணும்னு சொன்னா இருக்கவே மாட்டார். ஆமே. ஹல்லேலூயா. அது அசுத்தமானதிலிருந்து வெளியே வாங்க, அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆசா செஞ்ச முதல் காரியம் என்ன? அருவருப்புகளை அகற்றினார். இரண்டாவதாக ஆசா செய்த காரியம் என்ன தெரியுமா? பலிபீடத்தை புதுப்பித்தான். ஆமே. அந்த அதிகாரத்தில் இன்னைக்கு வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிங்க. ரெண்டாவதாக பலிபீடத்தை புதுப்பித்தான். இன்னைக்கு பலிபீடம் யாருங்க? பலிபீடம்னா என்ன? பலிகளை செலுத்துகிற இடம். இன்னைக்கு பலிபீடம் யாரு? நீங்களும் நானும். இந்த பலிபீடத்துல தானே பலிகளை செலுத்துகிறோம். ஆமே. பாடுறோம் இல்லையா? பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பாடுறோம்ல. அப்ப யார் பலிபீடம்? நான் புதுப்பிக்கப்படணும். ஆமே. நான் செப்பனிடப்படணும். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஃபுல்லாக வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், யார் யார் கர்த்தருக்கு உகந்த பலியை, கர்த்தருக்கு பிரியமான பலியை செலுத்த வேண்டும் என்று விரும்பினார்களோ அவங்க எல்லாம் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? பலிபீடத்தை செப்பனிட்டார்கள். எலியா என்ன செஞ்சாரு? வந்த உடனே அப்படியே பாகாலுக்கு பலி செலுத்தின இடத்துல பலியை செலுத்தலை, பலிபீடத்தை செப்பனிட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செப்பனிடப்படாத பலிபீடம், புதுப்பிக்கப்படாத பலிபீடத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற பலிகள் கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆமேன். ஹல்லேலூயா. நீ எவ்வளோ கொழுமையான காளையை செலுத்தினாலும், நீ எவ்வளோ உன்னுடைய பணத்தை தூக்கி எறிஞ்சாலும் கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. ஆமேன். செப்பனிடப்பட்ட இருதயத்திலிருந்து, செப்பனிடப்பட்ட பலிபீடத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற பலிகள் கர்த்தருக்கு பிரியமானது. ஆமென். ஹல்லேலூயா. 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 அதுக்காக தானே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஜீவனுடைய தேவனுக்கு பலிகளை செலுத்தும்படியா, ஜீவ பலிகளை ஏறெடுக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சபையே, இன்றைக்கு உன்னை செப்பனிடப்படுவதற்கு ஒப்புக்கொடு. ஏதேதோ அருவருப்புகளை உள்ளே புகுத்தி பாழாக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய பலிபீடம், இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்கிற உன்னுடைய பலிபீடம் செப்பனிடப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த ஆசா கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசாவுக்கு சொல்லியிருந்தார் இல்லையா? நம்ம 3வது வசனத்திலேயே நம்ம வாசிச்சோம். 2வது வசனமா 3வது வசனம் நினைக்கிறேன் இல்லையா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீ விட்டுட்டானா ஆண்டவர் ஒன்று விட்டுருவார்ப்பார். நான் எப்பயுமே சொல்லுவேன், ஆண்டவர் ஒருத்தர் என்ன செய்ய மாட்டார், ஃபோர்ஸ் பண்ணி கழுத்தை நெரிச்சிலாம் கொண்டே வரமாட்டார். நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சிச்சையை கொடுப்பார், வார்னிங் கொடுப்பார், எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் அதுக்கு அடிபணியாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்னைய கழுத்தை பிடிச்சி என்ன செய்ய மாட்டார், கூட்டி கொண்டு வரவே மாட்டார். அவர் டீசென்ட், ரொம்ப டீசென்ட். ஆமே. ஹல்லேலூயா. அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஆசா கர்த்தரோடு இருந்தான். ஆமே. கர்த்தரும் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆமே. ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஓசியா 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் 20வது வசனம் வாசிங்க. ஓசியா 2வது அதிகாரம் 19, 20. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், இரக்கமாய் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ பொசசிவ் காட் பார்த்தீங்களா? எவ்வளோ பொசசிவான ஆண்டவர் பார்த்தீங்களா?
ஆமே. எனக்கு தெரியும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த இந்த மெசேஜ் நான் நேற்றோ இன்னைக்கோ எடுத்தது கிடையாது. நியூ இயர் சர்வீஸ்க்கு முன்னாடியே கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து பேச வச்சார். இன்னைக்கு வச்சிட்டு இருக்கிறார். ஆமே. இன்னைக்கு என்னால் பேச முடியும்னு கூட நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ தொண்டை வலியாக இருந்துச்சு. கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமே. நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு என்கேஜ்மெண்ட் எதுக்குங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் எதுக்கு சொல்லுங்க? உறுதிப்படுத்துறாங்களாம். என்னது? இந்த பொண்ணு இந்த பையனுக்கு தான், இந்த பையன் இந்த பொண்ணுக்கு தான் என்கேஜ்மெண்ட். அப்படித்தானே? நம்ம இன்னைக்கு உலகத்தினுடைய என்கேஜ்மெண்ட் எல்லாம் இதுக்கு கூட கம்பேர் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருக்காக நியமித்து இருக்கிறார். ஆமே. நித்திய விவாகத்துக்கு. இன்னைக்கு நடக்கிற கல்யாணம்லாம் 1 மாதம் நிலைக்குமான்னு தெரியல, டிவோர்ஸில் போய் நிற்கிது. ஆமே. ஆமே. ஆனால் கர்த்தர் நம்மளை அப்படி அழைக்கல. கர்த்தர் நம்மளை அப்படி அழைக்கல. நித்திய விவாகத்துக்கு என்னன்னைக்கு எனக்குரியவன், நீ என்னன்னைக்கு எனக்குரியவன் சொல்லி நித்திய விவாகத்துக்கு என்று உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், நியமித்து கொண்டிருக்கிறார். உண்மையா ஆண்டவர் சொல்ற, உண்மையாப்பா, உண்மையா உன்னை எனக்காக நியமித்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உலகத்துல உம்மையும் என்னையும் பிரிக்கிற மாதிரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? தேவதூதனே வந்தா கூட என்னைய பிரிக்க கூடாது. நான் அடிக்கடி இந்த வசனத்தை யோசிப்பேன். நிர்வாணமோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ, இதையெல்லாம் சொல்றாரு. ஓகே, அது என்ன அதுல தேவதூதர் அப்படின்னா? நம்முடைய வறட்சியோ, நம்முடைய சூழ்நிலையோ, நம்முடைய சாதகம் மற்ற சூழ்நிலைகள் மட்டும் இல்லை, தேவதூதன் மாதிரி கவர்ச்சியா ஒரு காரியம் வந்தா கூட அது என்ன செய்யக்கூடாது? என்னைய கிறிஸ்துவினின்று பிரிக்க கூடாது. நிகழ்காலமோ வருங்காரியமோ வேற எந்த சிருஷ்டியானாலும் உம்முடைய அன்பை விட்டு என்ன பிரிப்பவன் யார்? இந்த ஒரு நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு ஆவிக்குரியவனுக்கும் தேவை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும். ஆமே. அவர் உங்க வாழ்க்கையில இருந்தால் மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆசா என்ன செஞ்சார் தெரியுமா? கர்த்தரை தேடவும் அவரை ஆராதிக்கவும் தீவிரம் காட்டினார். என்ன செஞ்சாரு? கர்த்தரை தேடவும் அவரை ஆராதிக்கவும் தீவிரம் காட்டினார். அவர் மட்டும் இல்லை, மொத்த இஸ்ரவேல், யூதா, பென்யமீன், நான் சொல்லும்போது ஏற்கனவே அவங்க எல்லாம் சிதறி போயாச்சு. சரி, இஸ்ரவேல் அவங்க எல்லாரையும் கூட கேதர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேதர் பண்ணி என்ன செஞ்சாராம்? கொண்டு வந்தார். ஒரு நல்ல விசுவாசியினுடைய அடையாளம் இதுதான். நான் மட்டும் ஆராதிக்க வந்தா போதாது. என்ன செய்யணும்? என்ன மாதிரி சிதறடிக்கப்பட்டு இருக்கிற மற்றவர்களையும் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும், ஆராதனைக்குள்ளாக நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. செஞ்சு பாருங்களேன், ஆண்டவர் அதுக்கான பலனை தருவாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஆண்டவருடைய வருகை நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கும் தெரியாது, அதனால நான் நாளைக்குன்னு சொல்லிட்டேன்னு சொல்லாதீங்க. நாளைக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் நினைச்சிருந்தா இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரட்சித்து கொண்டு வச்சிருக்கலாம்ல. அப்படிதானே? புரியலையா? இப்போ இன்னைக்கு நான் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், இன்னைக்கு நான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்தாலும் நாளைக்கு என்ன செய்யலாம்? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். எதுக்காக என்னைய 30 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார்? ஏன்? எதுக்காக என்னைய 5 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார்? எதுக்காக என்னைய 10 வருஷம் முன்னாடியே தெரிந்து கொண்டார்? ஏன்னா என் மேலே வச்ச நம்பிக்கை. நான் என்ன செய்வேன்? இதே மாதிரி இன்னும் பலரை ஆண்டவருக்குள்ளாடி கொண்டு வருவேன், என் மேலே வச்ச நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அதனால விசுவாசத்தை பேசுகிறவர்களாக அல்ல, கிரியையில காண்பிக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். இந்த வருஷத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வருஷத்துல என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்காக ஊழியம் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஊழியம் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. வருகிற வாரங்களை நம்ம பார்க்க போறோம் அதெல்லாம். ஆமென்.
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பலன்களை நம்ம அடுத்த வாரத்துலலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் என்னால் எவ்வளோ ஆத்துமாக்களை கொண்டு வர முடியுமோ நான் கொண்டு வரணும். சர்ச்சுக்கு நம்பர்லாம் வேண்டாங்க, பரலோகத்துக்கு மெம்பர் வேணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கடைசியாக ஆசா செஞ்ச காரியம் என்னன்னா, கர்த்தரோடு முழு மனதோடு உடன்படிக்கை செஞ்சார். எப்படி செஞ்சார்? முழு மனதோடு. நீங்கள் அந்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முழு மனசோடு உடன்படிக்கை செய்ய யூதா ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒத்துழைச்சாங்களாம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய உடன்படிக்கை பண்ணுறோம். ஆனால் எப்படி தெரியுமா? பாதி மனசு, அரைகுறை மனசு. சர்ச்சில் உடன்படிக்கை, வெளியே போனால் அப்படியா உடன்படிக்கையா? அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லை. முழு மனதோடு உடன்படிக்கை. ஆமே, ஹல்லேலூயா. உடன்படிக்கையை மதிக்கிற தேவன் தெரியுமா? நம்ம அதை நிறைய நேரத்தில் உதாசீனப்படுத்துகிறோம். ஆனால் உடன்படிக்கையை அவ்வளோ கனப்படுத்துகிற தேவன். உடன்படிக்கையை மீறுகிறது பாவம். வசனம் சொல்லுதா இல்லையா? ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினா மற்ற காரியங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது? ஐக்கியமா இருக்கக்கூடாது. உடன்படிக்கை ஒன்று தான். இதான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். கல்யாணத்தில் ஒரு புருஷனுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு நான் இன்னொருத்தன் கூட போனால் அதுக்கு பேர் என்ன? உடன்படிக்கையா? சொல்லுங்க சத்தமா. விபச்சாரம், வேசித்தனம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினா உலகத்தின் அசுத்தங்களுக்கு பின்னாடி போறதுக்கு பேர் என்ன? விபச்சாரம். ஆஸ் பர் பைபிள் அது என்னது? நான் எங்க விபச்சாரம் பண்றேன்? நான் பயங்கர ஒழுக்கம், பார்த்துக்கோங்க. வசனம் என்ன சொல்லுது தெரியாதோ? ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல்லாம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதை விபச்சாரம் சொல்றாருன்னு வாசிச்சு பாருங்க. ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணிவிட்டு அது விபச்சார பாவத்துக்கு சமம், விக்கிரக ஆராதனைக்கு சமம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். நிறைய காரியங்களை பேசணும்னு நான் வந்தேன், ஆனால் கர்த்தர் இதோட ஸ்டாப் பண்ண வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யார்கிட்ட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் ஒன்று, ஒவ்வொருத்தரோடையும் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பலிபீடங்களை செப்பனிடுவதற்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் ஆலயத்தை புதுப்பிக்க ஒப்பு கொடுங்கள். ஆசா ராஜாவை மாதிரி உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். ஆமென், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் ஆண்டவருக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைத்த உடனே முதலாவது நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒவ்வொரு வார்த்தையும் கிடைக்கும்போது நான் முதலாவது உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்னை ஒப்பு கொடுப்பது என்னுடைய வழக்கம். நான் கேட்டேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாளா மெசேஜ் எல்லாம் யூத்துக்கு மாதிரியே தந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்னுடைய சுயமா சில மெசேஜஸ் நேற்று எடுத்து வச்சிருந்தேன், ஆனா ஆண்டவர் அதை பேச அனுமதிக்கல. தெரியல, யூத்துக்கானதுன்னா யூத்துக்கானது, பெரியவருக்கானதுன்னா உங்களுக்கானது. அவங்களுக்கு இவங்களுக்குன்னு யோசிக்காதீங்க. வார்த்தை எனக்கானது. கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறார். எனக்குள்ள காணப்பட்ட அருவருப்புகளை என்ன செய்யணும்? விளக்கணும். எனக்குள்ள காணப்படுகிற அருவருப்புகள், கர்த்தர் வெறுக்கிற குணங்கள். என் அழைப்பு என்ன? பரிசுத்த அழைப்பு. ஆமென், ஹல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட ஜீவனம் செய்யும்படியா அழைக்கப்பட்டவர். நான் கர்த்தரோடு இருக்கும்படியா அழைக்கப்பட்டவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களையும் என்னையும் பிரிக்கிற மாதிரி எந்த ஒரு மனுஷனோ, எந்த ஒரு பொருளோ, எந்த ஒரு உலகத்தினுடைய இச்சையோ எனக்கு வேணாம். ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஒரு பாவமும் எனக்கு வேண்டாம். உங்களையும் என்னையும் பிரிக்கிற, ரொம்ப நாள் உங்களால செபிக்க முடியல, ஏதோ ஒரு மறைமுகமான பாவம் உங்களை செபிக்க முடியாதபடி தடுத்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ஒரு ஊழியக்காரர் அருமையா சொன்னார், செபிக்கிறவனால பாவம் செய்ய முடியாது, பாவத்துல இருக்கிறவனால செபிக்க முடியாது. ஆமா, நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு இடைவெளியை உண்டாக்குகிறது, நம்மையும் தேவனையும் பிரிக்கிறது. ஏன் நம்மளால செபிக்க
ஜெபிக்க முடியல தெரியுமா? நம்முடைய குற்ற மனசாட்சி நம்மளை ஜெபிக்க விட மாட்டேங்குது. நம்முடைய குற்ற மனசாட்சி தேவனோடு நம்மளை இணைக்க விட மாட்டேங்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு அறிக்கை பண்ணி விடுங்க. ஆமே, அந்த அசுத்தமானதை இனி தொட மாட்டேன் ஆண்டவரே. இனி அந்த அசுத்தத்துக்குள்ளாடி நான் போக மாட்டேன். நான் தெரியாம செஞ்சுட்டேன்ப்பா ஆண்டவரே, இனி நான் அதை செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ அப்படி செஞ்சனா நீ எனக்கு பிள்ளையா இருப்பப்பா, நீ எனக்கு குமாரரும் நீ எனக்கு குமாரச்சியுமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட உண்மையாய் உடன்படிக்கை செய்யுங்கள். ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு உடன்படிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும்னு சொல்லுங்க. ஆமே, வெக்கத்தை விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும்ப்பா, நீங்க எனக்கு வேணும்ப்பா. உங்களையும் என்னையும் பிரிக்கிற வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்வீராக. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல், கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் நீங்க செய்கிற கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு இருப்பீங்களானா நீங்க செய்கிற காரியம் சித்தி பெறும். ஏன் தெரியுமா? அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர், உங்கள் கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். நீங்க கர்த்தரோடு இருக்க உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்க சபையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே ஆமே ஆமே. எல்லா நாவுகளும் எல்லா இருதயங்களும் கர்த்தரோடு பேசட்டும். யாரும் அலட்சியப்படுத்த வேண்டாம். யாரும் இந்த நேரத்தை அசட்டியா நினைக்க வேண்டாம். யாரும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்க வேண்டாம். உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா சாரின்னு சொல்லுங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க சொல்லுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஒரு விசையா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தர் நேசித்ததினால நம்மளை சிட்சிக்கிறார். கர்த்தர் நேசிக்கிறதுனால நமக்கு எச்சரிப்பை தருகிறார். கர்த்தர் நேசிக்கிறதுனால ஹல்லேலூயா நம்மளை திருத்தணும்னு நினைக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பா நீங்க மட்டும் போதுப்பா. உண்மையா சொல்லுவோம், உங்க சமூகம் போதுப்பா. ஏசப்பா நீங்க மட்டும் போதுப்பா. ஏசப்பா உங்க சமூகம் போதுப்பா. உங்க பிரசனம் இல்லாத ஒரு நாளும் வேண்டாம். உங்க கிருபை இல்லாத ஒரு நிமிஷமும் வேண்டாம். உங்க பிரசனம் இல்லாத ஒரு நாளும் வேண்டாம். உங்க கிருபை இல்லாத ஒரு நிமிஷமும் வேண்டாம். உங்க சமூகம் இல்லாத ஓட்டமும் வேண்டாம். உங்க சமூகம் இல்லாத ஓட்டமும் வேண்டாம். நீங்க இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையும் வேண்டாம். நீங்க இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கையும் வேண்டாம். ஏசப்பா நீங்க மட்டும் போதுப்பா. ஏசப்பா உங்க சமூகம் போதுப்பா. ஏசப்பா கரங்களை தட்டி நன்றி சொல்லலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஆம், ஹல்லேலூயா. நம் கிரியையினாலே வருகிற ஆண்டு
நாம் காண்பிப்போம். நாம் பரிசுத்தமாய் இருப்பது, தேவனுக்காய் ஊழியம் செய்வது, நம்மை விட்டு விலக வேண்டியதை விலகி நாம் வித்தியாசமானவர்கள் என்று தேவனுக்கு முன்பதாக உலகத்தானுக்கும் தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை எல்லாரும் பார்க்கணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே அதை மற்றவர்கள் காண செய்வாராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. ஒரு 2 ஜெப குறிப்பு உண்டு. விசேஷமாக நேற்று அந்த பலவீனமாக இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க யார்? ஆக்சுவலி சித்தி. ஆமாம், எட்வர்ட் பிரதரோட சித்தி பலவீனமாக இருந்தாங்க. எடுத்தாச்சா? இல்லை, நேற்று. ஆமாம், நேற்று ரைட் ஃபுல்லாக இருந்திருக்காங்க. டயர்டாக இருக்கிறாங்க தெரியுதுக்கு மூஞ்சிலேயே. ஆனாலும் கர்த்தர் இவர் குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கும்படியாக எட்வர்ட் பிரதரோட சித்தி நேற்று இறந்தாங்க. அவர்களுக்காக ஒரு விசை கண்களை மூடி, தகப்பனே இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆறுதலாக இருப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன சூழ்நிலையில் அவர்களை எடுத்துக்கொண்டீர் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் இவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு ஆறுதலாக இருப்பீராக. நீர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறீரப்பா. நீர் எங்களை அணைக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அந்த கேப்பை ஃபில் பண்ணுவதற்கு யாராலையும் முடியாது. ஆனால் நீங்கள் அதை நிரப்பி ஒரு நல்ல ஒரு ஆறுதலை கட்டளிட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அந்த சொந்தங்களை இழந்து, அந்த சொந்தத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே சமாதானத்தின் தேவனாக இருக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அனிதா சிஸ்டருடைய சிஸ்டர் ஏஞ்சல் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஒரு புது கடை, ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு ஜெபித்து கொள்ள சொன்னாங்க. காலையில் ஃபோன் பண்ணாங்க. நான் ஆராதனையில் மறந்துட்டேன். அவர்களுக்காக ஒரு விசை இந்த ஸ்டுடியோவை கர்த்தர் ஆசீர்வதிக்க. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கப்படுகிற இந்த ஸ்டுடியோ நிமித்தமாக அந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு ஷிஃப்ட் ஆக கர்த்தர் அந்த பிஸ்னஸில் கர்த்தர் அவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வாதத்தை கட்டணும்படி நிறைய ஆர்டர்ஸ், நிறைய வீடியோகிராஃபிங் ஆர்டர்ஸ், நிறைய ஃபோட்டோகிராஃபி ஆர்டர்ஸ், இப்படி நிறைய ஆர்டர்ஸ் கிடைத்து கர்த்தர் அவர்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தும்படியாக, அவருடைய குடும்ப நிலைமையை உயர்த்தும்படியாக, கர்த்தருக்காக அவர்கள் சொந்தங்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்கும்படியாக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிப்பீராக. புதிதாக திறக்கப்படுகிற அந்த ஸ்டுடியோ மேல உம்முடைய கரத்தை வைங்க அப்பா. அதற்கு விரோதமாக இருக்கிற எரிச்சல், பொறாமை, வன்கண், எல்லா விதமான கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து போட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்க கரத்தை பிடித்து நடத்துவீராக. நீர் ஆலோசனை கர்த்தராக நிற்பீராக. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த